மீன்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்து, ஒமேகா 3 சத்து இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. ஆனா குழந்தைங்க வந்து முள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பெருசா சாப்பிட மாட்டேன்றாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய முள்ளே ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய, இல்ல முள்ளே இல்லாத மீன்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சிக்கன், மட்டன், அந்த நான்வெஜ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது புரோட்டீன் சோர்சஸ் வந்துட்டு நெறைய இருக்கு. ஆனா ஃபிஷ்ல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு யூனிக்கான சத்து அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புரோட்டீனையும் தாண்டி அதுல இருந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம முதலே சொன்ன மாதிரி அண்ட் ஆல்சோ அது ஒரு லீன் புரோட்டீன் அப்படின்னு சொல்லப்படுது. பெருசா மத்த விஷயங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாம சிலருக்கு அது ஒத்துக்காது அஃப்கோர்ஸ். சிலருக்கு இந்த ப்ராசஸே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத வாங்கி, கழுவி, சமைச்சு சரி அத கூட பண்ணிட்டாலும் வீட்ல அதுல முள்ளு இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்றாங்க. எல்லாருக்குமே ஈஸியா சிக்கன், மட்டன் பீஸ் மாதிரி பீஸா இருந்துட்டா எடுத்து சாப்பிட்டுறாங்க. அவங்களுக்கு எப்படிதான் இந்த மீனை சாப்பிட வைக்கிறது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த வகை மீன்களை வாங்கி கொடுங்க. அது வந்து சிக்கன், மட்டன் மாதிரி பீஸா இருக்கும். நம்பர் 1 டியூனா, சூர மீன் அப்படின்னு சொல்றாங்க. இது பொதுவா சின்ன சின்ன ஊர்கள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. கடலோர பகுதிகள்ல ரொம்ப நிறையவே இந்த மீன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மீனை வந்துட்டு முள்ளே இருக்காது அண்ட் ஆல்சோ இதுல புரோட்டீன் சத்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனா இந்த மீன்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிஷ் அப்படின்னே சொல்லலாம். இதை சமைக்கும் பொழுதும் சரி, இது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பிளட் ரொம்ப இதுல இருக்கும். அதனால அந்த பிளட் லாஸ் ஆகுறது இதெல்லாம் பார்க்கும்போது சிலருக்கு வந்து அது பிடிக்காம போகும். மீன் வந்து அதனுடைய கவிச்சி வாடை இதுல ஜாஸ்தி இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி இந்த மீன்ல வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. இதை சரியான முறையில சமைச்சு அதை கரெக்டா சாப்பிடும் பட்சத்தில் இந்த சூர மீன் கடலோரத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள்லாம் ரொம்ப அதிகமா விருப்பப்பட்டு அந்த மீன் பிடிச்சிட்டு வரும் பொழுது இந்த சூர மீன் கிடைச்சிருச்சுன்னா எல்லார் வீட்லயும் அந்த சூர மீன் குழம்பா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதனுடைய சத்துக்கள் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டியூனா ஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த சூர மீன் நல்ல பெரிய 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 பீசஸா முள்ளே அதுல வந்து பெருசா இருக்கவே இருக்காது. அண்ட் இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள்ல புரோட்டீன் ஜாஸ்தி, ஒமேகா 3 ஜாஸ்தி, நல்ல கறி துண்டு மாதிரி போட்டும் சாப்பிடலாம். நம்பர் 2 நாக்கு மீன். இதை சிலர் பஜ்ஜி மீன் அப்படின்னுமேவும் அழைக்கிறாங்க. இதை வெட்டினா உள்ள ஒரு முள் கூட இருக்காது. குழந்தைங்க வந்து முள்ளே இல்லாம இந்த மீனையும் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது காலா மீன், இங்கிலீஷ்ல சால்மன் மீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சால்மன் மீன் ஃபாரின்ல ரொம்ப சகஜமா கிடைக்கிற ஒரு மீன். ஆனா நம்ம ஊர்ல வந்துட்டு இது அவ்வளோ ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து இந்த மீன் ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்து நம்ம ஊர்ல கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து போனதான் மிச்சம். ஒருவேளை கிடைக்கிற பட்சத்துல இந்த மீன்லயுமே முள் இருக்காது. இதுல வந்து புரோட்டீன் அண்ட் கால்சியம் நல்லாவே இருக்கு. தசை வளர்ச்சிக்கு ரொம்பவுமே உதவக்கூடிய ஒரு மீன். ஸோ இந்த மீனையுமே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 4வதா காணங்கெழுத்து மீன். இதனுடைய டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும். சதை பகுதியுமே நிறைய இருக்கும். அண்ட் முட்கள் வந்து பெருசா இருக்காது. ஆனா லைட்டா தான் இருக்கும். ஆனா இந்த மீனுடைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நன்மைகள் ரொம்ப ஜாஸ்தி நிறைஞ்சது. ஸோ இந்த மீனுடைய டேஸ்ட்டும் சரி, இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சரி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பீஸ் மீனா வந்து வஞ்சிரம் அப்படின்னு போவதுண்டு. ஆனா அதோட கம்பேர் பண்ணும்பொழுது இதனுடைய டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப யூனிக்கா இருக்கும். சிலர் வந்து இதுல வந்து புட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. புட்டுலயுமே முள் அவ்வளவா வராது இல்லையா? அதனால புட்டு செஞ்சுமே குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா. 5வதா சீலா மீன். இதுலயுமே முள் இல்ல, ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அண்ட் இதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த 5 மீன்களையும் தாண்டி இன்னும் நிறைய மீன்கள் வந்து முள்ளில்லாத மீன்கள் இருக்கு. ஸ்டில் இது வந்து ஒரு டாப் 5 பிளேசஸ்ல இருக்கக்கூடிய மீன்கள். இதை தாண்டி இன்னும் சில மீன்களை பத்தினும் நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.